Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ ஜனமே, நீங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் திருப்தியாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. தேவன் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிறாரு. அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அது மட்டுமல்ல அளவில்லாத கிறிஸ்துவின் அன்பு நம்ம மத்தியில தேவன் தந்தபடியால் அவர் எல்லா காலத்திலும் நம்ம சோத்தரிப்பமாக. அவருடைய மகிமை எப்பொழுதும் உங்கள் மேலும் எல்லோரும் மேலும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அருமையான தேவ ஜனமே, இன்று நாளில் தேவனுடைய வார்த்தை பார்ப்போமாக. சங்கீதம் 34 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மேல ஆண்டவர் எப்பொழுதும் கரிசனையா இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார். இன்னைக்கு உலகம் தருகிற அன்பை நல்லது, உறவினர்கள் கொடுக்கிற அன்புகள் நல்லது, நண்பர்கள் காட்டுகிற அன்பு நல்லது. ஆனா இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். தயவு செய்து நீங்கள் தேவனுடைய அன்பை ருசிக்கும் போது வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. தேவன் ரொம்ப நல்லவர், அவருடைய அன்பு பெரியது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உலக அன்பினால நம்ம நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போயிருக்கலாம், துக்கம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பை நீங்கள் ருசித்தீங்கன்னா ஒரு நாளும் அந்த அன்பு நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்காது, நம்மளுக்கு பலவீனத்தை கொடுக்காது, வேதனையை தராது. காரணம் என்ன? அந்த அன்புல பூரணம் இருக்கு, அந்த அன்புல சமாதானம் இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். பாருங்க, சிலுவையில இயேசு நம்மளுக்காக தான் பலியானார்னு வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, எழுதப்பட்ட ஒவ்வொரு அடையாளங்களும் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நல்லவரா இருக்கிறார். பாவிகளுக்கும் அவர் நல்லவர், வியாதிசர்களுக்கும் அவர் நல்லவர். அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில ஒட்டஞ்சு போய் சோர்ந்து போயிருக்கலாம், எல்லாம் இழந்து போயிருக்கலாம், அவர்களுக்கும் இயேசு நல்லவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு தேவனை நம்புங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் செய்வார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவரை நம்பி இருக்கிற நீங்க நிச்சயமாக அவரோட அடைக்கலத்துக்குள்ள, அவரோட பலத்துக்குள்ள வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் விசுவாசமா இருங்க. ஜெபம் செய்யுமாக. நல்ல தகப்பனே, இதோ இந்த வேளையில சங்கீதம் 34 அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இவர்கள் அப்படியாக உம்மை ருசித்து பார்த்து மேல் நம்பிக்கை வைக்கும்படி ஆண்டவரே இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் தாமே இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பூரணமாய் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமம் இவர்கள் குடும்பங்களிலும் இவர்களுடைய வாழ்க்கையிலும் வருவதாக என்று சொல்லி உம்முடைய வார்த்தையினால இவர்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.